19 வருஷம் இது மேலெல்லாம் இடிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேலே கால் இருக்கு, கை ரெண்டும் அப்படியே மாட்டிக்கிடுச்சு. முண்டி உயிர் போற நிலைமையில எப்பா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் எதிர்பார்க்கலாமா? நான் என் பையனை நான் படிப்பறிவு கம்மியான ஆளுதான், ஒரு ஆசிரியர் ஆக்கணும் என்னோட லட்சியம். Super Singer Saran Native Tour powered by Air Fiber Wi-Fi Naturals, world's fastest growing salon chain, Howrah Bay, powered by Wakabi, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township, premium plots, Arabian Garden, seafood restaurant, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. சரண் பிறந்து வளர்ந்த வீடு இந்த வீடு தான். 19 வருஷம் இது மேலெல்லாம் இடிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேலே கால் இருக்கு, கை ரெண்டும் அப்படியே மாட்டிக்கிடுச்சு. முண்டி உயிர் போற நிலைமையில பீரோல் இல்ல நம்மள்ட்ட. என் துணியெல்லாம் இந்த மூட்டை மூட்டையா கட்டி தான் இருக்கும். ஒரு புது வீடை கட்டி ரூம் பூரா பீரோல் துணி. இந்த டிவி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த டிவில தான் நான் முத சூப்பர் சிங்கர் பார்த்தேன். இன்னைக்கு இதே டிவியில நானும் வந்திருக்கேன். சாதாரண ஒரு எளிய மகனோட குரலும் அந்த இடத்துல ஒழிச்சிருக்கு. பெருமிதமான ஒரு அடையாளம். இஸ் ஃபர்ஸ்ட் ரன்னர் ஆஃப் சூப்பர் சிங்கர். செவனேன்னு மாட்டை கொண்டு அவுத்து விட்டுட்டு செவனேன்னு சுடுகாட்டு கட்டையில படுத்துறது. எங்க படுப்ப? சுடுகாட்டு கட்டையில. ஏன் அங்க போய் படுக்கிற? இதான் நம்ம மாடு மீனாட்சி. மீனாட்சி அக்காவை பாரு. ஹாய் மீனாட்சி. கொஞ்சம் அழகு இல்லாம தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உன் அழகுக்கு வராது. ஹாய் மீனாட்சி. உட்ரா ஒரு உதய. ஐயா ஐயா. எவ்வளோ உயரத்துல பிறந்தாலும் விசில் அடிச்சோம்னா சல்லுன்னு கீழே இறங்கும். நீங்க எல்லாம் காஜல் அகர்வால்னு சொன்னீங்க, செஞ்சிருவேன். இங்கே தான் நாங்கள் குளிப்போம். சுருவல் போடுறது இப்படியே. நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள. எப்பா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் எதிர்பார்க்கலாமா? நான் என் பையனை நான் படிப்பறிவு கம்மியான ஆளுதான், ஒரு ஆசிரியர் ஆக்கணும் என்னோட லட்சியம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. கை போட்டுட்டேனே. நான் இந்த மாதிரி பஸ் இல்லாத ஒரு ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அன்னையிலேருந்து பஸ் ரெகுலரா வர ஆரம்பிச்சேன். மேக்சிமம் இங்க நடந்து தான் போவேன். ஹாய் மக்களே, இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். தஞ்சாவூர்ல இருக்கேன். அண்ட் சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கண்டஸ்டன்ஸ் நிறைய பாடல்கள் கொடுத்திருந்தாலும் இவர் பாடும் போது எல்லாருமே தான் வீட்டுக்குள்ள பாடுற அந்த ஒரு ஃபீல்குள்ள நம்மள எப்பவுமே கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வேற யாருமே கிடையாது, சரண். எஸ், அவரோட கிராமத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். சரண் வீடு கொஞ்சம் காட்ட முடியுமா? காட்டுறேன் வீடு. வாங்க பாப்பா, அழைச்சிட்டு போறேன். வாருங்க, நானும் வாரேன். வணக்கம். இதுதான் என்னோட பழைய வீடு. வாங்க. எஸ், ஹோம் டூர். சரண் பிறந்து வளர்ந்த வீடு இந்த வீடு தான். சோ அங்கதான் நம்ம வந்திருக்கோம். இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சாமி கும்பிட்ட சாமி ரூம் இதுதான். இங்கதான் நின்று சாமி கும்பிடுறது. இப்படியே நின்று சாமி கும்பிடு. அந்த பக்கத்து இங்கதான் இல்லையா? எவ்வளவு வருஷம் இருந்திருப்பீங்க? 19 வருஷம். எனக்கு 23 வயசு ஆகுது. 19 வருஷம் இங்க இருந்தோம். இது மேலெல்லாம் இடிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா? மேலெல்லாம் இங்க ரொம்ப ஓவரா இடிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னதும் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டோம். பக்கத்து வீட்டுல 2.5 வருஷம் தான். அப்புறம் சித்தப்பா இதை பார்த்துட்டு ரொம்ப கொட்டுது அப்படின்ட்டு நான் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டேன். இந்த டிவில தான் முதலாக சரண் அவர்கள் சூப்பர் சிங்கர் பார்த்து நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காத, நம்ம இங்கெல்லாம் போவோமா அப்படின்னு நினைச்ச காலம் உண்டு. இந்த டிவில தான் இல்லையா? சொல்லுங்க சரண். இந்த டிவி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா
இந்த டிவியில தான் நான் முத சூப்பர் சிங்கர் பார்த்தேன். இன்னைக்கு இதே டிவியில நானும் வந்திருக்கீங்க இல்லையா? எப்படி இருக்க? இப்ப கண்ணில் தெரியுது அது. இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் இல்லை சார்? ரொம்ப சந்தோஷம். இந்த டிவியில வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். உண்மையிலே நான் கடந்து வந்த பாதையெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு. இப்போலாம் என்னையா வாழ்க்கை, உண்மையிலே கோடான கோடி நன்றி சொல்லணும் என்னுடைய மக்களுக்கு என்னை ரசிச்சதுனால. அது ஏன்னா நீங்க ரொம்ப உண்மையா இருந்ததுனால நீங்க அந்த மக்களோட சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உண்மை. மக்களுக்கு தெரியும் யார் எப்படி அப்படின்னு. ஏதோ ஒரு ஐடென்டிட்டில ஏதோ ஒரு நேரத்துல மக்கள் தன்னுடைய ஒரு மனிதன் தன்னோட சுயரூபத்தை காமிச்சிருவான். என்னோட ரியல் கேரக்டர் இதுதான். அதை மக்கள் ரசிக்கிறாங்க. அவ்வளவுதான். நீங்க திட்டினாலும் திட்டிட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுவேன். என்ன லாபம்? உங்களுக்கு தான் எனர்ஜி வீணா போகுது, எனக்கு ஒன்றும் ஆகும். அடிக்கிறது தான் அடிச்சுட்டு போ, பின்னாடி அதை நீ வரதான் அனுபவிச்சுப்பா அப்படின்ட்டு போயிடுவேன் நான். அதுதான் இல்லையா? பட் சரண் சொல்றதுனால நானும் சொல்கிறேன், நானும் இதுதான் ரியல் கேரக்டர், தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் அழகாக உங்கள் வீடு இங்கேருந்து தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த வீடு இடிஞ்சதுனால நீங்கள் அங்கே மூவ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. இந்த வீட்டில் கண்டிப்பாக எனக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்லாம் இருந்திருக்கும்ல, நீங்கள் வளர்ந்ததுனால அப்பா அம்மா கூட இருந்த தருணம், கஷ்டப்பட்ட தருணம், நிறைய பார்த்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத இந்த வீட்டில் ஒரு விஷயம்னா அது என்ன சொல்வீங்க? மறக்க முடியாத விஷயம்னா மழை பெய்யலாம் ஒழுவும், இல்லை சுவரிலேருந்து தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சிடும். மேலெல்லாம் இடிஞ்சதெல்லாம் நான் தான் பூசி வச்சுருக்கேன். இது இடிஞ்சிடுச்சுல, அந்த இடிஞ்சதுலேருந்து தண்ணி சொட்டும். சிமெண்ட்டு தான், ஆனால் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். நிறைய இருக்குது. அப்புறமேட்டுக்கு ஒரு குவலை இருக்குது, அது முக்கியமான விஷயம், அதை நான் சொல்லணும் உங்கள்கிட்ட. ஒரு தடவை மழை பெஞ்சு இந்த சைடில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த கோலையில் தண்ணி வச்சுருக்கோம், கோலையை வச்சுருக்கோம். தண்ணி ஏன்னா திண்ணையில் தான் தூங்குவோம். இந்த வீட்டை நம்பி தூங்க முடியாதுன்னு திண்ணையில் தான் எல்லாம் தூங்குவோம். அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, தண்ணி எல்லாம் இப்போ தான் ஷீட் போட்டிருக்கேன். நான் இப்போது சூப்பர் சிங்கருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஷீட்டே போட்டேன். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், அது பூரா கோலை பூரா தண்ணி நம்பி போய் நான் இவ்வளோ உயரம் இருக்கும்போது தெரியாமட்டு எங்கிட்டு போகிறேன்னு தெரியாமட்டு டக்குன்னு கோலைக்குள்ளே அப்படியே குப்பரை விழுந்துட்டேன். கோலை நிறைய தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ளே போய் அப்படியே விழுந்துட்டேன். மேலே கால் இருக்கு, கை ரெண்டும் அப்படியே மாட்டிக்கிடுச்சு கோலைக்குள்ளே. முண்டி உயிர் போகிற நிலமையில எங்க பிள்ளைய காணுமேன்னு பார்த்தா நான் முண்டிக்கிட்டு இருக்கேன் தண்ணிக்குள்ள. எந்த வயசுல இது? நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. அந்த கோலையை விற்கிறேன்னு சொன்னாங்க. விற்க கூடாது, அதை வச்சிருக்கணும். இருக்கு, அந்த கோலை வச்சிருக்கேன். என்ன சரண் சொன்ன கோலை இதுதான், ஜஸ்ட் அப்படி லைட் கேப்ல உயிர் தப்பிச்சிருக்காரு இல்லையா? இன்னமும் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு வளர்ந்துட்டேன், இவ்வளவு உயரம் வந்துட்டேன். அப்போ இவ்வளோ உயரம் இருந்தேன், இந்த கோலையிலேயே நம்ம உயிர் போக பார்த்துச்சின்னு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அதை வேற பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு என் பிள்ளைங்கள்ட்டையும் காமிப்பேன், இந்த கோலையில தாண்டா என் உயிர் போக பார்த்துச்சு அப்படிங்கிறத அதை சொல்லணும்ன்ட்டு நான் அந்த கோலையை எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இது ஒரு வாட்டி அம்மா வித்துடலான்னு பார்த்தாங்கல்ல? ஆமா, பழைய பாத்திரக்காரன்ட்ட போட்டுடலான்னு பார்த்தாங்க, சான்ஸே இல்லை. அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு அவருன்னு சொல்லலாம். சூப்பர். அந்த பூர்வீகம்னா சரணோட ஒரு லைஃப் இங்கதான் பிகின் ஆயிருக்கு இல்லையா? அது மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பார்க்கணுன்னே நான் கிட்டத்தட்ட 4 days வெயிட் பண்ணி உங்க தெரியல தம்பிய செம்மையா இருக்கு. நிறைய வைப்பு. நீங்க வந்ததுமே நான் ஒரு வைப்புக்குள்ள வந்துட்டேன். அது நான் நினைச்சேன் வரும்போதே, யார் அது இந்த மாதிரி அம்மாலாம் நம்ம ஊருக்கு வராதே அப்படின்னு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த மாதிரி எங்க ஊர்ல இருக்காது, எல்லாம் சாரீஸ்ல தான் இருப்பாங்க. ஆமா. இப்போ அடுத்தது அந்த விஷயத்தை நம்ம பார்க்கறோம். ஓகே, ப்ளீஸ் ஃபாலோ. இன்னைக்கு சரண் ராஜோட ஹோம் டூர் தான் நம்ம பார்க்க போறோம். எடுத்தோடனே பாத்தீங்கன்னா இங்க அழகா ஒரு விஷயம் இருக்கு. என்னது சரண் இது? பிரகாஷ் குமார் BSc போலீஸா? ஆமா, ஒன்னும் பண்ண முடியாது பாத்துங்க. யார் ஐயா போலீஸ்? இது தெரியாம சித்தப்பா போலீஸ் எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். இதான் நம்ம வீடு. சரி, இது என்ன இது? ஏதோ ஒரு அழகா பாஸ்கெட் மாதிரி சிஎம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட திருமண விழாவில் இது எனக்கு வரவேற்பு இதாக கொடுத்தது. ஓ, சூப்பர். அதை நம்ம ஊர்ல கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்க அதிகங்கிறதுனால ரோஸை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டுங்க. கூடையை மட்டும் வச்சிருக்கிறேன். யார் யாருக்கு நீ கொடுத்த ரோஸை? வர வழியில பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்த? ஆமா, நம்ம தெரு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தேன். இந்த டேபிள் எதுக்காகனா இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு? என்னன்னா, நான் பேசிக்கலி கொஞ்சம் படிக்குவேன், எந்நேரமும் உட்காந்து எழுதுறதுக்கும் இதுக்கும் எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணேன், வீட்டுல இருக்கிற எல்லா பலகை எல்லா மரத்தையும் போட்டு இந்த டேபிள் நான் அடிச்சது. ஓ, சூப்பர். இந்த டேபிள் நான் அடிச்சது, படிக்கணும் உட்காந்து அப்படின்ட்டு. இது அந்த வீட்டுல இருந்த டிவி. இது இப்ப நம்ம அங்க பாத்துட்டு வந்தோம்ல, இப்போ தூக்கிட்டு இங்கே வச்சிருக்கோம். ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகும். சூப்பர்ப்பா. டிவி ஒர்க் ஆகும். என்ன ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் பணம் வரவும் இல்லை. எல்லாம் மாறி போச்சே.
மாறி போச்சு. இன்னும் ஒன்றும் கைக்கு வரல. கைக்கு எல்லாம் வந்துடும். எல்லாம் வந்தோடனே வேற லெவல் ஆயிடுவாரு. இப்ப சரண் இது வந்து நான் முத வாங்கின விருது. இது ஃபர்ஸ்ட் வாங்கின வேர்ல்ட் ரெக்கார்டு நான். ஓ சூப்பர். சரண் எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கலாம். முக்கியமான ஒரு அவார்டு அங்க இருக்கு, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஆஃப் சூப்பர் சிங்கர். இது மொத்தம் 7.5 கிலோ. கொடுக்கும்போது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஓ மை காட். அவ்வளோ பின்புலன் உள்ள ஒரு இந்த மேடையில, இவ்வளோ கர்நாடிக் சிங்கர் பாடுற அந்த மேடையில சாதாரண ஒரு எளிய மகனோட குரலும் அந்த இடத்துல ஒலிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெருத்த ஒரு பெருமிதமான ஒரு அடையாளம் இஸ் ஃபர்ஸ்ட் ரன்னர் ஆஃப் சூப்பர் சிங்கர். வெயிட்டான ஒரு விருது இல்லையா? உண்மையிலேயே பயங்கர வெயிட்டா இருக்கு. எஸ், அங்க வச்சிடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, புக்ஸ் எல்லாம் இருக்கே, நிறைய புக்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா, சூப்பர் சிங்கர்ல சொன்னீங்க நிறைய எழுதுவேன், புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எந்த அளவுக்கு அதை கண்டினியூ பண்றீங்க? இப்போ நான் அங்க போயும் அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் போயும் நான் ஒரு 4-5 புத்தகம் வாங்கி படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்படியா? ஆமா. சூப்பர் சூப்பர். நம்ம மிஷ்கின் சார் கிட்ட கேட்டாலே ஒரு 10 புக்கு கொடுப்பாரு. மிஷ்கின் சார் வந்து கடைசி நாள் ஒரு 20 புத்தகம் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா சார் ரூம் ஃபுல்லா புக்ஸ் தான் இருக்கு. நானே கொஞ்சம் தலை சுத்திடுச்சு அப்படியே. பா, பிஸ்கெட் ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு, நேத்து வச்ச டம்ளர் இருக்கு. ஓ, இதுதான் கொடுத்தாரா? ஏய் சூப்பர் மிஷ்கின் சார். நான் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. சார் கொடுத்த வாட்ச் இதான் முத அவர் கொடுத்த மோதிரம் எனக்கு. அம்மா எங்க அம்மாவோட ஆசைக்கு தான் நான் வந்து கலந்துக்கிட்டேனே அதுல. அப்படி ஜெயிச்ச ஒரு பரிசு தான் இந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் ஆஃப் சூப்பர் சிங்கர்ல. காரணம் எங்க அம்மா. இதான் நம்ம சாமி ரூம், எங்க வீட்டு பூஜை ரூம். இந்த சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரேம் வந்து நான் அடிச்சேன். இந்த ஃப்ரேம் நான் அடிச்சு போட்டோ பின்னாடி வச்சிருக்கேன். இதான் நம்ம வீட்டு குலதெய்வம். அந்த ஆலமரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் அழைச்சிட்டு வரவங்கள. இது ஆலமரத்துக்குள்ள இருக்கும், சுத்திலும் விழுது வந்திருக்கும். இதான் நம்ம குலதெய்வம். ஸோ எந்த அளவுக்கு சாமியோட பக்தி எல்லாம் நீங்க பயங்கர சாமி கும்பிடுவீங்களா? நம்பிக்கை? பொழுதனைக்கு அது கூட தான் இருப்பேன். பொழுதனைக்கு கோயிலே தான் உட்காந்துருப்பேன். புத்தகத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. புக் எடுத்துட்டு போய் உட்காந்து படிக்கிறது, அது பேசிக்கிட்டே பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துருக்குது. ஒவ்வொரு பாட்டு வந்து சூப்பர் சிங்கர்ல என்னை கேட்கும்போது ஆடியோ அனுப்ப சொல்லுவாங்க செலெக்ஷன் பண்ணுறதுக்கு. நான் ஒவ்வொரு பாட்டும் போய் கோயிலில் உட்காந்து தான் பாடி செலெக்ஷன் பண்ணி அனுப்பிடுவேன். அமைதியாக இருக்கும். பாட்டு கேட்குறதா இருந்தால் போவேன், அங்கே பேசுகிறதா இருந்தால் போவேன். அங்கே தான் அதிகபட்சம் உங்களோட பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் செலெக்ஷன். என்னோட 100% வந்து 30% வந்து என்னோட சுற்றி வளர்க்குற பிராணிகளோடையும் இன்னொரு 30% கோயிலோடையும் தான் நான் கழிச்சிருக்கேன். சாமி இங்கே ஒரு சைடு இருந்தாலும் அழகான இடத்துல வந்து நிறைய பேரோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. சொல்லுங்க. இவங்க தான் வந்து எங்கள் தாத்தா. ரொம்ப வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கேருந்து போவாராம் ஊருக்கு போயிட்டு வரும்போது பசிச்சுதுன்னா 2 ரூபா 3 ரூபா கொடுத்துட்டு 1/2 கிலோ 1 கிலோன்னு பாவக்காய் வாங்கி தின்ட்டே வருவாராம். அங்கேருந்து பாவக்காய் உங்களுக்கு 5 ரூபா ஆகுதுல ஒரு சாப்பாடு. அப்போ இவரோட காலத்தில் 2 ரூபா கொடுத்துட்டு பாவக்காயை வாங்கி அங்கேருந்து தின்னுட்டு வருவாராம். இவங்க வந்து எங்கள் பெரியாத்தா. இவங்களோட அண்ணன் ஒய்ஃபு. இவங்க 2 பேரும் தான் எல்லாத்தையும் இந்த இடமெல்லாம் வாங்கி வீடு கட்டி பெரிய ஆளாக்குனது எங்களை. ஸோ இந்த இடம் நிலத்துக்கு சொந்தக்காரங்க. அவங்க 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இல்லை. இது எங்க நடுத்தாத்தா. இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்த்தேன். இது என்னதுங்க? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் உடுக்கை. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அடிச்சோம்னா சாமி வரும்னு சொல்லுவாங்க. இதான் நம்ம வீட்டு ஹால்கா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரஜினி போட்டோ. யாரு நீங்க? ரஜினி ரசிகரா? இல்ல, நான் ரஜினி ரசிகர் இல்ல. என் அண்ணன் தான் வந்து தீவிர ரஜினி ரசிகர். ஓ ஓகே. எனக்கு வந்து அவ்வளவா எந்த நடிகர்களையும் பிடிக்காது. யூஜில சிவசாமி ஐயான்னு ஒருத்தர் பாடம் எடுத்தாரு. தமிழுக்கு வருவாரு. புத்தகமே பார்க்க மாட்டாரு. நம்ம என்ன நடத்த சொல்றோமோ அப்படியே நடத்துவாரு. கரெக்டா இருக்கும் அவர் சொல்றதுலாம். அந்த மாதிரி உள்ளவங்கள நான் ரோல் மாடலா எடுத்துக்குவேன். ஆனா சரணுக்கு இவ்வளோ தாண்டி ஒரு முக்கியமான நபரை ரோல் மாடலா தானே வச்சிருக்கீங்க. யார் அது? இளையராஜா சார். அப்ப இப்ப சொல்லுங்க. இவ்வளோ நேரம் வந்து நடிகர் ரசிகர் நடிகர் ரோல் மாடல் இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. அது ரோல் மாடல் இல்ல. என்னோட உயிர் அவரு.
எனக்கும் உயிர். வார்த்தைகள் இல்ல. ஐயோ, கடவுளே, அது ஏன் ரொம்ப ஒரே ஒரு நேசிச்ச- மனுஷனா படைச்சு விட்டாரு இல்ல கடவுளே. ஐயோ எனக்கு உன் மேல காண்ட் இருக்கு தெரியுமா, ஸ்டமக் பர்னிங் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில பேட்டி எடுத்திருக்கேன், ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இளையராஜா சார் வந்து நீங்க பாத்தீங்க அந்த தருணம், அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு. மைண்டே எனக்கு பிளாக் ஆயிடுச்சு, அப்படியே கிறுன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எப்படி இருந்தது இப்போ ஒரு மாதிரி? அப்படியே கதவை அப்படி திறக்கிறேன், அப்படியே கையெல்லாம் விட்டு நடுங்குது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா எஸ், நம்ம வீட்லயே முக்கியமான ஒரு அறை. என்ன அறைன்னு வாசம் வருதா? வருதே. என்ன அறை? கிச்சன். எனக்கு நீங்க பிடிச்ச இங்கிட்டு இடம். வாங்க, நான் இங்க வந்துக்கிறேன். சூப்பர் சூப்பர், டன். மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ எங்க ஊர்ல எல்லாம் பாருங்க, மார்க்கெட்ல மீன் வாங்குவோம், அந்த மாதிரி விஷயம். இங்க எப்படி மீன் எல்லாம் எங்க கிடைக்கும்? இங்க ஏரி குளம் தான். இந்த இதுல உள்ள ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு தெரியும். அங்க ஐஸ்ல வச்சுக்கிறதுக்கும் இங்க ரத்தத்தோட இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஏரி குளத்துல பிடிக்கிற மீன். அதனால இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கிறதுனால நாட்டுக்கோழி குழம்பும் ஏரி மீன் குழம்பும் இன்னைக்கு ஸ்பெஷல். ஊருதா? ஐயோ பயங்கரமா ஊறுது உலகத்துக்கு. அதனால இதுல என்னன்னா எல்லாம் காவேரி தண்ணி, காவேரி ஆத்து தண்ணி, நம்ம வீட்டுல உள்ள மசாலா, இங்க காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நம்ம தோப்புல நம்ம தோட்டத்துல விளையிறது. ஆமா, எங்க வயல் நெல்லை, நாங்க விவசாயம் பண்ற நெல்லை தான் நாங்க அவிச்சு போட்டு அரைச்சி அதை தான் சாப்பிடுவோம். அதுதான் சாப்பிடுவோம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நான் இங்கதான் உட்காந்துட்டு படிப்பேன். நமக்கு எல்லாமே புத்தகம் தான். அது மாதிரி இருக்கட்டும், இது வந்து தெய்வமா வணங்குறது கடவுளே முருகா, நால்வர் தேவாரம். இது நம்ம தமிழர்கள்ட்டே வந்து முத கிடைச்ச ஒரு புத்தகம் அப்படின்னா தொல்காப்பியம் தான். முத நம்மள்கிட்ட கிடைச்ச புத்தகம். ஆனா இதுக்கு முன்னாடியே தொல்காப்பியரோட வாத்தியார் வந்து அகத்தியம்னு ஒரு நூல் எழுதினாரு, அது நமக்கு கிடைக்கல. ஆனா அவரோட மாணவர் தொல்காப்பியர் வந்து எழுதின தொல்காப்பியம் நமக்கு கிடைச்சிது. நிறைய புக்குக்கு செலவு பண்ணுவீங்களோ? வீட்டில் கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை, கோழி இதெல்லாம் விற்றுருவேன். கோழி வளர்க்குறேன்ல, அதெல்லாம் விற்று வாங்குவேன், புத்தகம் வாங்குவேன். அதெல்லாம் அவங்க தெரியுமா அப்பா அம்மாவுக்கு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ ஊருக்கே சொல்லிட்டே கேமரா முன்னாடி. தெரிஞ்சுக்கட்டும், நானும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்தேன், நீங்களும் படிக்கணும்ல. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நான் படிக்கிற நேரத்தில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கும் இந்த மூட்டைக்கும் சம்மந்தமே இருக்காது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. அப்படின்னா இந்த மூட்டையெல்லாம் வந்து அந்த வீட்டுல இருந்தது, பீரோல் இல்ல நம்மள்ட்ட. அதனால இந்த ஷெல்ஃப்ல எடுத்து வச்சிட்டாங்க. என் துணியெல்லாம் இந்த மூட்டையா கட்டி தான் இருக்கும். இதெல்லாம் இருக்குல்ல, மூட்டையா கட்டி அப்படி வச்சிருக்காங்க. பாருங்க சரண், எல்லாம் ஜஸ்ட் ஒரு 6 மாசம் தான். இந்த வீடியோ மாற போகுது. ஒரு புது வீடை கட்டி ரூம் பூரா பீரோல் துணி அப்படி இருக்கும். Super Singer Saran Native Tour powered by Air Fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Howda Pay powered by WorkUp, a unified platform for finance, accounts and HR. Kartipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial villa plots with a world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform.